வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு சிலருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன், அதுக்கப்புறம் இன்டைஜிஷ்யூ, கேஸ்ட்ரபிள் இந்த மாதிரி தொந்தரவு வருது. நம்ம எந்த மாதிரி டயட் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான மெத்தடையும் ட்ரை பண்ணுவோம். காலையில் எந்திரிச்ச உடனே வார்ம் வாட்டர் குடிக்கிறது, காலையில் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது, ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய நான்வெஜ் ஃபுட் வந்து எடுத்துக்கிறது, மதியத்தில் வந்து ரைஸ் வந்து எடுக்காமல் வெறும் கோதுமை ஐட்டமாக எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் உடம்புக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு நியூட்ரிஷன் மட்டும் தேவையில்லை, உங்கள் உடம்புக்கு வந்து எல்லா விதமான நியூட்ரிஷனும் சரியான அளவு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது தான் நீங்கள் ஹெல்த்தியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக குறிப்பிட்ட ஒரு சில நியூட்ரிஷன் மட்டும் கொடுக்குறீங்க, மற்ற நியூட்ரிஷன்லாம் சரியான அளவு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது கான்ஸ்டிபேஷன், இன்டைஜிஷ்யூ, கேஸ்ட்ரபிள் இந்த மாதிரி தொந்தரவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் உடம்புக்கு வந்து எல்லா விதமான நியூட்ரிஷனும் சரியான அளவு கொடுக்கும்பொழுது தான் உங்களால் வந்து ஒரு எண்ட் ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். ஓகே, நீங்கள் ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கும்பொழுது உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா விதமான நியூட்ரிஷனும் சரியான அளவு கிடைக்கும். ஸோ இது முழுக்க முழுக்க நேச்சர் பைபிளில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. நீங்கள் டெய்லி பேஸில் 25 to 30 கிராம் வந்து ஃபைபர் வந்து எடுத்துக்கணும். உங்கள் உடம்புக்கு வந்து ஃபைபரை வந்து சரியான அளவு கொடுக்கும்பொழுது தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதே மாதிரி வாட்டர் வந்து கம்பல்சரி நீங்கள் சரியான அளவு எடுத்துக்கணும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்தால் அப்படின்னா வாட்டர் இன்டேக் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்தாலும் சரி இல்லை எடுக்காமல் இருந்தாலும் சரி உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்கும்பொழுது தான் உங்களோட பாடி டெம்பரேச்சரை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். உங்களோட உடம்பை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஸோ தண்ணி குடிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி குடிக்கும்போது தான் நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவு வந்து வெளியேறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கிறீங்கன்னா ஸோ இதில் என்னென்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுத்துக்கணும், உங்கள் ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து எடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு சிலர் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை இகாம் வெப்சைட்டான அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் போய்ட்டு பை பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரிஜினல் ஃபுட்டு வேணும் அப்படின்னா ஒரு கோச் மூலிமா வாங்குங்க. அப்படி இல்லைனா நம்மளோட நியூட்ரிஷன் கம்பெனிலே உங்களுக்குன்னு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஐடி மூலிமா வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபுட்டு கிடைக்கும். ஓகே, இதை பற்றின இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.